எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா ஸ்பெஷல் பார்ட்னர் பிரஸ்டீஜ் எலிகன்ட் மிக்சர் கிரைண்டர். எப்பயும் ஒண்ணு கொடுப்பல அத கொடு. என்னது வழக்கமா குடுப்பியே. சும்மா இருங்க. கொடுக்க மாட்டியா? மாட்டேன். குடு. அப்படி என்ன போன்ல கேக்குறான்? குடு மீன் குட்டி ப்ளீஸ். சரி தரேன். நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்டா. எதுக்கு நீ முதல்ல உள்ள வந்த? யார கேட்டு உள்ள வந்த? டேய், என் ஃபைல் ஒன்னு ஹால்ல வச்சிருந்தேன். பாட்டி தெரியாம உன் ரூம்ல வச்சிட்டாங்க. அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். டேய், ஃபைல் தேற நேரமாடா இது. ப்ரோ, இனிமே நீ ரூம்க்குள்ள வரதா இருந்தா கதவு தட்டிட்டு வா. ஐ நீட் சம் பிரைவசி மேன். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பிரைவசி வேணுமா? அவ்வளவு ரொமான்ஸ் பண்றவன் கதவை மூடிட்டு ரொமான்ஸ் பண்ண வேண்டியதானே? டேய், அதான் உனக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சு இல்லடா. இனிமே நீயும் போய் ரொமான்ஸ் பண்ண வேண்டியதானே? என் உயிரை வாங்கிக்கிட்டு போடா. போய் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியை பத்தி படிக்க வைக்கிற வேலையை பாரு. பா. மிஸ்டர் சிவா. என்னடா? போகும்போது அந்த கதவை மட்டும் சாத்திட்டு போயிடுங்க. முடிஞ்சா ஒரு பூட்டை போட்டு பக்கத்திலே காவலுக்கு உட்காந்துக்குங்க. டேய். போடா. நல்ல ரொமான்ஸின் எடுத்து விட்டு போறான். ஐயோ கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்னாச்சு? இல்ல சிவா வந்துட்டான். ஐயோ நான் போனை வச்சிடுறேன். இரு இரு இரு. செம்ம ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன். நீ வேற போனை வைக்கிறேன்னு சொல்ற? ஐயோ இல்ல ஒண்ணும் வேண்டாம். இதுக்கப்புறம் அம்மா வந்துருவாங்க. நானே அப்புறமா கால் பண்றேன். பாய். அடி பாவி வச்சிட்டி அடி. டேய் சிவா, எல்லாம் உன்னால தான்டா. இவனும் ரொமான்ஸ் பண்ண மாட்டான், நம்மளையும் பண்ண விட மாட்டான். இதெல்லாம் கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா தான்டா இருப்பேன். இது என் சாபம். மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, தனியா விட்டு போயிட்டு அடி. அம்மா பாத்தீங்களா? இந்த காஃபி குடிங்க. அம்மா எப்படி பேசுறாங்க? நல்லா பேசுறாங்களா? அனு, என்ன சக்தி? ஈவினிங்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா என்ன யோசிச்சுட்டு இருக்க? எதை பத்தி நீ இவ்ளோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத சொல்லலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன விஷயம் அனு? சொல்லு. அக்கா நிச்சயதார்த்தப்போ ஐஸ்வர்யா சிவாவை கத்தில குத்துனால, அப்போ அசோக் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு பாத்தியா? ஆமா. அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன் இருக்க போய் தானே அசோக் அப்படி ரியாக்ட் பண்ணாரு. நான் அவர்கிட்ட அத பத்தி கேட்டப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். அப்புறம் சரி சாரி கேட்கலான்னு அவரை பார்க்கலான்னு போனேன். அப்போதான் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. என்னது அது? வீட்ல அவர் கூட அவங்க அம்மா இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. ஆனா அம்மா இருக்காங்கன்னு அவர் சொன்னது அவரோட பிரம. அம்மா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கூப்பிடுறாரு. அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அவங்கள காஃபி டீ எல்லாம் குடிக்க சொல்றாரு. என்ன பத்தி கூட இல்லாத அவங்க அம்மா கிட்ட நிறைய சொல்லி இருக்கிறதா சொல்லி அறிமுகம் வேற படுத்தி வைக்கிறாரு. பாவம் ஒரு சக்தி. அவங்க அம்மா இல்லன்றது கூட தெரியாம அங்கதான் அவங்க இருக்காங்கன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அனு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா
அவர் ஏதோ சைக்காலஜிக்கல் டிசார்டர்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசுறது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ. தேவையே இல்லாம எந்த ரிஸ்க்கும் எடுக்காத. அப்புறம் நீ தான் போய் பிரச்சனையில மாட்டிப்ப. அவர்கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லது. பாவம் சக்தி, நல்ல மனுஷன். ஏதாவது ஒண்ணு பண்ணி. இங்க பாருனு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போய் சரியாயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். இங்க பாருனு, ஏற்கனவே நம்ம நிறைய பிரச்சனைல இருக்கோம். இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்தா நம்ம அப்பா அம்மாவால அது தாங்கிக்கவே முடியாது. உனக்கு அசோக் பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதோட அவரை பாக்குறது, பேசுறது எதுவுமே வேணாம். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. குட் மார்னிங் பாஸ். இன்னும் 2 பேர் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க பாஸ். இந்தாங்க. கொடு. ஏதோ சொன்னாங்களா? நீங்க அனுப்பிச்சிங்கன்னு சொன்னேன், எதுவும் சொல்லாம இந்த கவரை கொடுத்தாங்க பாஸ். நீ ஏதாவது சொன்னியா அவங்ககிட்ட? நீங்க வேற பாஸ், நீங்க சொன்ன வேலையை முடிக்காம நான் ஏதாவது சொல்ல போய் அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க ஏன் சம்பளத்தை கட் பண்ணிடுவீங்க? எதுக்கு அம்மனு கம்முன்னு இருந்துட்டேன் பாஸ். அப்புறம் சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிராதா? அது ரன்பீர், குட் ஜாப் அண்ட் குட் சின்சியாரிட்டி. இந்த சின்சியாரிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணு பாஸ். அப்படி என்ன பாஸ் அதுல இருக்கு? கேஷுவலா கேட்குறியா இல்லை கியூரியாசிட்டியில் கேட்குறியா? ஒரு ஜென்ரலா கேட்டேன் பாஸ். ஜென்ரலா இது தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு ஏதாவது யூஸ் இருக்கு? எதுவும் இல்ல பாஸ். அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஆர்வமா கேட்குறேன்? உனக்கு எதுக்குடா அது? டைரக்டாவே சொல்லிக்கலாமே. என்ன ரன்பீர், இதுக்கு டைரக்டாவே சொல்லிருக்கலாம் தான் நினைக்கிறேன். பாஸ் எப்படி பாஸ் ஏன் மைண்ட் வாய்ஸ்? உன் மைண்ட் வாய்ஸ் மட்டும் இல்ல, உன் மூளை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். என்ன பாஸ் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு? இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா மட்டும் இல்ல, எதையும் நினைக்காம இருக்கணும். சரிங்க பாஸ், நோ மைண்ட் வாய்ஸ். அது நித்யா, கம் டு மை கேபின். தோ வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். மேடம், நீங்க எதுக்கு மேடம் எக்ஸ்கியூஸ் மீலாம் கேட்டிட்டே? இது உங்க ஆபீஸ் மேடம், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ரன்பீர், உனக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது. பழக்கம் இருக்கிறவங்களை ஏன் கெடுக்கிற? இது நம்ம நித்யா மேடம் பாஸ். யோ போய. நித்யா, போலாமா? சார் எல்லாம் ரெடியா இருக்கா? யா, எவ்ரிதிங் இஸ் ரெடி. கம், லெட்ஸ் கோ. பாஸ், எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1 செகண்ட். என்ன இன்வெஸ்டிகேஷனா? ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஈவினிங்குள்ள நீ போடுற மொக்க ஜோக்கை கேட்கறதுக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன். இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா? ஓகே பாஸ். கமான் நித்யா. மொக்க ஜோக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு பாஸ் படு மொக்க ஜோக்கு சொல்லிட்டு போறாரே. சிரிப்பே மறந்துடும் போல இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் எப்படியா இருப்போம்? how is it? வாவ், டேய் சூப்பரா இருக்குடா. ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணனு வெச்சுக்கோ, ஈஸியா எல்லா ஜனங்களையும் கவர் பண்ணிடலாம். யூ டிட் a great job. thank you so much. என் வேலை உனக்கு பிடிச்சு போச்சு. என்ன எப்போ உனக்கு பிடிக்கும்? உன்னை கொல்ல போற பாரு. நீ வரைவேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ டேலண்டா வரையன்னு தெரியாது. என்ன புகழ்ற மாதிரி தெரியலையே, ஏதோ கலாய்க்கிற மாதிரி தெரியுது. இமிடியேட்டா இந்த கான்செப்ட பாஸ் கிட்ட சொல்லலாம். வா போலாம். பாபா, இத பாத்துட்டு பாஸ் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஏய், உன் போஸ்டிங்க்கு ப்ரமோஷன்லாம் இல்லடா. அப்படியா? அப்ப இன்கிரிமெண்ட் கேட்டுருவோம். இங்க பாரு, இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி இருக்கிற போஸ்டிங்க்கு ஆப்பு வச்சுக்காத. வா. எங்க உள்ள பாஸ் பாக்க? பாஸ் இல்ல. எங்க போயிருக்காரு? தெர்ற, இப்பதான் வெளில போனாரு. வெளியிலயா? வெளியில எங்க? எங்கன்னு கேட்டு சொல்லலையே. நித்யா மேடமும் பாஸும் சேர்ந்து ஒன்னா போயிருக்காங்க. அப்படியா? 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? தெரியலையே. ஆனா ஒரு கவர் கொண்டாந்து கொடுத்த மேடம், அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. கவரா? என்ன கவர்? அதுல என்ன இருந்துச்சு? தெரியல மேடம். அப்பவும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், அப்பவும் தெரிஞ்சுக்க முடியல மேடம். ஆனா ஒண்ணு மேடம்,
யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மேடம். இது எங்க போய் முடிய போகுது? நீ எதை தான் தெளிவா செஞ்சிருக்க? யாருக்கும் சொல்லக்கூடாது தெரியக்கூடாதுன்னா அவ்வளோ சீக்கிரட்டா எங்க போயிருப்பாங்க? லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஜாலியா ஊர ஏய் சுத்திட்டு. வாய் முட்டு சுமார். சம்திங் ராங். 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. என்னவா இருக்கும் அது? அசோக் அசோக் வர அனு, வாட் a சர்ப்ரைஸ். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க அனு. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அன்னைக்கு போகும்போது கூட இது மாதிரி டென்ஷனா இருந்தீங்களே, என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நதிங். நீங்க திரும்பி வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் வந்து எதிர்பார்க்கல. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே, காஃபி குடிக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ சாரிங்க, மறந்தே போயிட்டேன். 2 minutes. ஐயோ நீங்க இருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏங்க உங்களுக்கு எதுங்க தேவையில்லாம சிரமம்? என் வீட்டு கிச்சன் ரொம்ப சின்னதா இருக்குங்க. நீங்க காஃபி போட ரொம்ப சிரமப்படுங்க. வேணாம், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, இன்னைக்கு உங்க கையில காஃபி குடிக்கும் போல இருக்கு, எடுத்துட்டு வாங்க. அம்மா, அனு வந்திருக்காங்கம்மா. அவங்களே நீ காஃபி போட போயிருக்காங்க. அப்படியா? அனு, நீங்க போடுற காஃபியை அம்மாவும் டேஸ்ட் பண்ணுமா? அதனால அம்மாக்கும் சேர்த்து இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. அம்மா, அனு அடுப்படியில் இருக்க, போய் பாத்தியா? அனு எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது கிஃப்ட்டுமா. என்ன இடையில கொஞ்சம் கோவப்பட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுமா. அம்மா, நீ அனுவை மட்டும் பார்த்த, உனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுவோமா? அம்மா, எனக்கு ஒரு சூப்பர் காஃபி உனக்கு ரெடியா இருக்குமா? அம்மா, காஃபி வந்துருச்சுமா. முதல்ல உங்க அம்மாக்கு கொடுத்துடலாம். அம்மா பாத்தியா, அனுக்கு பெரியவங்க மேல இருக்க மரியாதைய. வாங்க வாங்க, காஃபி தரலாம். ஆறி போயிடும், வாங்க வாங்க அனு. அம்மா, அனு போட்ட காஃபி குடிச்சிட்டு அவங்க போட்ட காஃபி நல்லா இருக்கா இல்ல நான் உங்களுக்கு போடுற காஃபி நல்லா இருக்கான்னு சொல்லணும், சரியா? அனு, அம்மா காஃபி கொடுங்க. நீங்களே கொடுங்க. அம்மா இந்தாங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா. அம்மா இந்தம்மா. ஐயோ, என்னாச்சுமா? ரொம்ப சுட்டுடுச்சா? இருங்க இருங்க, நான் இன்னொரு காஃபி தரேன், அது குடிங்க. இந்தாங்கம்மா, குடிமா. அம்மா என்னம்மா நீ, ஒரு டம்ளர் கூட சரியா பிடிக்க தெரியாது உங்களுக்கு? எதுக்கு இப்ப இவ்ளோ கோவம்? பின்ன என்ன அனு, ஒரு சின்ன டம்ளர் கூட பிடிக்க தெரியல உங்களுக்கு? அவ்வளவு சின்ன பாப்பாவா நீங்க? வாங்கணும்னா அவங்க அங்க இருக்கணும்ல. என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல, உங்க அம்மா இங்க இல்ல. என்ன என்னங்க நீங்க, உங்களெல்லாம் பைத்தியமா? எங்க அம்மா இங்க இருக்காங்க, நீங்க இல்லன்னு சொல்றீங்க? ஐயோ, இங்க உங்க அம்மா இருக்காங்கன்னு நீங்க பிரம்மையில ஸ்டாப் இருக்கீங்க. இட் அனு, ஜோக் பண்ணதா போதும், நிறுத்துங்க. அம்மா பாருங்கம்மா, என்ன சொல்றாமா? சரி,
இந்த டம்ளரே நீங்க எடுத்து கொடுங்க. அவங்க வாங்கிட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இல்ல இந்த டம்ளரும் கீழே விழுந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கே தெரியும். இந்தாங்க கொடுங்க. அம்மா இந்த டம்ளர் பத்திரமா பிடிச்சுக்குமா. இந்தம்மா வாங்கிக்கோமா. அம்மா இங்கதான் இருக்காங்கன்ற எண்ணம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அதனாலதான் நீங்க அவங்க கிட்ட பேசுற மாதிரியும் அவங்க உங்ககிட்ட பேசுற மாதிரியும் உங்களுக்கு தெரியுது அசோக். இது உங்க தப்பு ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க அம்மா மேல வச்சிருக்க அன்புதான் இது. அதான் உங்களுக்கு மென்டல் டிசார்டர் ஆனது கூட தெரியாம இருக்கு. அம்மா அசோக் 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 நில்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ். எதுக்கு? தெரியல, ஆனா சொல்லணும்னு தோணுச்சு. எதுக்குன்னு பொறுமையா யோசிச்சு சொல்லு. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்னொரு ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லு நித்யா. இல்ல, நம்ம எங்க போறோம் எதுக்கு போறோம்னு யாருக்குமே தெரிய வேண்டாம். அது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் சீக்ரெட்டா இருக்கணும். சேம் ஹியர். நான் கூட எப்பவுமே எந்த விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். இல்ல, எங்க வீட்டை பத்தியும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தியும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அது எப்படி? நீ யாருக்கிட்டையும் சொல்லலையா? சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லல. அதான் பெட்டர்னு நானும் நினைக்கிறேன். நம்ம கல்யாணத்தை பத்தி நீங்க உங்க வீட்ல சொல்லிட்டீங்களா? சொன்னேன். எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நித்யா, இன்னும் எவ்வளோ தூரம்? இன்னும் ஒரு 10 minutes. ஓகே. உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதுல நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். இனிமே எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே இருக்கட்டும். புரியுதா? முதல்ல உங்களை பார்க்கும்போது ரொம்ப நேர்மையானவர்னு தெரிஞ்சது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ உங்களோட நிதானம், உங்களோட ஃப்ராங்க்னஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட டிராவல் பண்றது. போலாம். போலாமா? அசோக் அசோக் நில்லுங்க. அசோக் சொன்னா கேளுங்க. எங்க போறீங்க? அசோக் அசோக் சொன்னா கேளுங்க. அசோக் நில்லுங்க. அசோக் 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 சொன்னா கேளுங்க. நில்லுங்க அசோக். அசோக் அசோக் நில்லுங்க. அசோக் அசோக் எதுக்கு சிவா வீட்டுக்குள்ள போறாரு? ஓகே அசோக் வாப்பா. எதுவும் பேசாதீங்க. என்னடா தேடுற?
சுபத்ரா, இவன் எதுக்குமா இங்க வந்தான்? தெரியலம்மா. ஏ